இதில் இந்த விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள பத்திரிக்கை, அப்போ நான் வந்து ஒரு 3 மலையாள படம் நடிச்சிருக்கேன். மலையாள பத்திரிக்கையில் என்ன செய்திகள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அதில் அங்கே வந்து லாட்ரி இருக்குது. ஒரு லாட்ரி வியாபாரி ஒருத்தர் ஒரு பொட்டி கடையில் லாட்ரி சீட்லாம் சைடில் தொங்க விட்டுருப்பாங்க. அதை போய் தினந்தோறும் லாட்ரி சீட்டு வாங்குற ஒரு வயதான பெரியவர், அவர் ஒரு 65 வயசு இருக்கும். அவருக்கு 2 பெண்கள், 2 பெண்ணுக்கும் சேர்த்து 60 வயசு இருக்கும். அதாவது ஒரு பொண்ணுக்கு 29, இன்னொரு பொண்ணுக்கு 31 வயசு இருக்கும். இன்னும் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை எப்போவாவது ஒரு நாளைக்கு அதிர்ஷ்டம் அடிக்காதாங்கிறதுக்காக அப்போ போய் அந்த லாட்ரி சீட்டு வாங்குறது அவருடைய பழக்கம். அந்த மாதிரி ஒரு தடவை போய் ஒரு 5 லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காரு. 5 லாட்ரி சீட்டோட விலை வந்து 250 ரூபா. இவர்கிட்ட 250 ரூபாய் இல்லை, 100 ரூபா தான் இருந்திருக்கு, மீதி 150 ரூபாய் இல்லை. அதனால் அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு, 5 லாட்ரி சீட்டை என் பேரில் எடுத்து சுருட்டி வச்சுட்டு நாளைக்கு வந்து நான் 150 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் சைக்கிளில் தான் போவார். அவர்கிட்ட மொபைல்லாம் கிடையாது. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த பெட்டி கடைக்காரர் பேப்பரை பார்த்தா அவர் வாங்கி வச்சிருந்த சீட்டில் 5 சீட்டில் ஒரு சீட்டுக்கு 1,16,00,000 ரூபாய் என்னமோ பரிசா விழுந்திருக்கு. 1,16,00,000 ரூபாய் பரிசா விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு, இந்த கடைக்காரருக்கு ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்க. மனசு வந்து அவருக்கு ஒரு பக்கம் அடிக்குது. ஏன்னா இன்னும் அவருக்கு தெரியாது இந்த சீட்டில் இருக்கிற நம்பர் எந்த நம்பர்னு அந்த வாங்கிட்டு போன தொழிலாளிக்கு தெரியாது. அதனால் மனைவி கிட்ட போய் பேசுகிறாரு, பேசாமல் இந்த பணத்தை நம்ம அமுக்கிடலாமா அப்படின்ட்டு. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, அது ரொம்ப பெரிய பாவங்க, நமக்கு வந்து 3 பெண் ஒரு ஆண் குழந்தை இருக்காப்புல, இந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அதுக்கு தான் பெண் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதே பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதனால் அந்த அந்த பணம் நமக்கு வேண்டாங்க, அது ஒரு பெரிய பாவமாகிடும், அதனால் நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கன்ட்டு. உடனே இவர் இங்கேருந்து கிளம்பி போய் அவரை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட போய், இந்த மாதிரி நீங்கள் வாங்கின சீட்டுக்கு வந்து பணம் கிடச்சிருக்கு, 1 கோடியை சில்லறேன் அப்படின்னு. அவரு ரொம்ப பெருந்தன்மையாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அந்த சீட்டுக்கு தான் நான் பணம் கொடுக்கவே இல்லையாப்பா, இன்னும் 150 ரூபா பணம் கொடுக்கணும் இல்லை, அது எப்படி எனக்கு சொந்தமாகும், அதனால் அந்த சீட்டை நீயே வச்சுக்கன்றார். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னது, ஏழை எளிய மக்கள்கிட்ட, பணக்காரர்கள்ட்ட வசதியானவங்க இருக்கிறத விட மன வசதி ரொம்ப அதிகமாக இருக்குது, மரியாதை தங்களை பற்றி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சீட்டு வந்து என்னது இல்லை இல்லை அப்படின்னு இருக்காரு. இல்லை இல்லை இல்லை, நீ வாங்கினது தான், அதனால் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த செய்தியை நான் வந்து படிச்சுட்டு நம்ம சிறந்த மனிதர் விருதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷல் ஸ்பான்சர், மெயின் ஸ்பான்சர்னு யாராவது வந்தால் கூட ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு சிறந்த மனிதர் விருது கொடுத்துருவோம். அது நமக்கு வழக்கமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம். சிறந்த மனிதர் யாருன்னா, மெயின் ஸ்பான்சர் யாரோ அவர் வந்து நிறைய பணம் கொடுத்துருப்பார், அவர் தான் சிறந்த மனிதர். இது நாங்களே நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய நிகழ்ச்சியில் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் நம்ம வெக்கத்தை விட்டு அப்படி சொல்லலாம். அப்போ நான் நினச்சேன், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும். கேரளாவில் அவங்க எந்த மூலையில் இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் கேரளாவில் நிறைய ரசிகர்கள், நண்பர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக தேடி கண்டுபிடிச்ச ஒரு குக்கிராமத்தில் அந்த பொட்டிக்கடைக்காரர், அவருடைய 4 குழந்தைங்க, மனைவி எல்லாரையும் விமானத்தில் அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வரவழைச்சி க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு, லிமோசின் ஒரு கார் இருக்குது, அது வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கும், ரொம்ப பெரிய காரு, கவர்னர் அந்த மாதிரி ஜனாதிபதியெல்லாம் போகிற ஒரு பெரிய லிமோசின் காரில் நம்ம உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம், நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில், நம்ம மறைந்த நடிகர் திரு விவேக் அவர்கள் முன்னிலையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணி அதில் சிறந்த மனிதருங்கிற விருதை அந்த மனிதருக்கு நான் கொடுத்தேன். அவருடைய மனைவியும் தன் குழந்தைங்களையும் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஆயிடலாங்கிறதுக்கு இது வந்து சரியான நான் இன்றைக்கோ செஞ்ச ஒரு நல்ல விஷயம், இன்றைக்கி வேற ஒருத்தர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது அங்கே கொண்டு வந்து என்ன நிறுத்தி வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி நிறைய நெகிழ்வான சம்பவங்கள். ஒருத்தரும் வாங்கிட்டு போகும்போது அறிவுடை நம்பிங்கிற ஒரு பெரியவர், அவருக்கு விருது கொடுத்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த கேஷை வந்து திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டார். இது எதாவது நல்ல காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்க. அவர் பேர் அறிவுடை நம்பின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம சமூகத்துக்கு தேவையான மனிதர்கள். நம்ம நிறைய ஜோக்கடிச்சு சந்தோஷமாக பேசுகிற சில மேடைகள்லாம் உண்டு. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வே எனக்கு ரொம்ப போதுமானதுன்னு எனக்கு தோணுது, இல்லையா? இதுதானே வெளியில் போகும்போது நமக்கு மனசு இருக்குது, மனசுக்குள்ள ஈரம் இருக்குது, நம்மளை புரிய வைக்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதே ஈரத்தோடு போய் நம்ம எல்லாருமே நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம்.